இந்த சீரீஸில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கை பிளாக் சீரீஸ் போட போகிறோம். ஸ்கை பிளாக்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். அங்கே இவ்வளோ மேப் இருக்கும், ஆனால் இதில் மட்டும் மொத்தம் இவ்வளோ தான் பிளாக்கே இருக்கும். இதை வச்சே நம்ம வந்து சர்வே பண்ணணும் இங்கே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு. அதனால் பார்த்து பார்த்து நடமாட வேண்டும். ஒன்று போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பி சேஃபாக இருக்க வேண்டும். ரைட், ஏரியா கிளியராக இருக்கா? இப்போ தான் நம்ம வேலையை காட்ட வேண்டும். முதல்ல வந்து ஒரு காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் ரெடி பண்ணணுங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண முடியும். ரைட், ரெண்டு போதும் நினைக்கிறேன். போதும் தான் நினைக்க தெரியல சரியா. சரி ட்ரை பண்ணுவோம். ரைட்டு, கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க, கரெக்டாக தான் வருது. காபிள். ஓ, பிகாக்ஸ் எடுக்கல. பிகாக்ஸ் முக்கியம் பிகிலே. ரைட் ரைஸ். இங்கே வந்து சுற்றி சுற்றி நிறைய பயம் இருக்கும். பயம் தான் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே ஒரு பயம் இருக்குது. இது டெசர்ட்டு. இது என்னன்னு தெரில. இது வந்து என்னன்னு தெரில. இத்தனை பயம் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா போகணும். ஃபஸ்ட்டு எப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணிடுவோம். கிராஃப்டிங் டேபிள் தான் மெயின் ஒரு இதுக்காக. இதுக்கு மேலே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கட்டுவோம். நான் அப்புறம் கீழே விழுந்துட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. கீழேனா அந்த மரத்தோட லீஃப் வந்துடக்கூடாது. ரைட், ஸ்டிக், பிக்காக்ஸ். ரைட், அவ்வளோதாங்க. இங்கே வேண்டியதான். நெருப்பில் விழுந்துட்டுனா எரிஞ்சிருங்க. ஆனால் நெருப்பு விழாமல் பாதுகாத்து அந்த விழுத்துட்டு பார்த்தீங்களா, உடனே எடுத்துடணும், இல்லைன்னா விழுந்துடும். ரைட்டு, கரெக்டு. ஸ்டோன் பிக்காக்ஸ். ரைட்டுங்க, நான் அதை கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்கேன். இவ்வளோ நேரம் மைண்ட் பண்ணதில் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணணும் தான் மெயின். ஏன் இங்கே ஸ்லாப் வைக்கணும்னா ஸ்லாப் தான் மெயின். ஸ்லாப் வைக்கலன்னு வச்சுக்கோங்க, மாப் ஸ்பான் ஆகும், ஈஸியாக ஸ்பான் ஆயிருங்க. வந்து ஸ்லாப் வைக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நம்மளோட டார்ச்சும் கிடையாது. டார்ச் இருந்தாவது லைட்டுக்கு மாப் ஸ்பான் ஆகாது. அப்படிதான் இருக்கணும். கீழே விழுந்துட்டோம்னா பாடி. ஸ்லாப் கடா ஆயிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடி பண்ணி வாட்டர் வேணும்னா வாட்டர் பண்ணி போகும். சாமா அந்த பக்கம் போயிடலாமா? அந்த பயம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். தெரியல.
தண்ணி கடத்து ஓரடி மீறும். அடுத்த வீட்டை நட்டு ஊற்ற வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக இருக்கும். வீட்டு தோழர்களே வந்தாச்சு. ஆனால் இதில் ஒன்றுமே இல்லையே, பிரயோஜனம் இல்லை. இதை வச்சு என்ன பண்ண, நம்ம ஒன்றுமே பண்ண க்ளோ வேணா இருக்கு, க்ளோ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பழத்தை வேணா சாப்பிடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேற ஒன்றும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி. தனியமாக ஏதாவது கிடைக்கும் நம்பி போவோம். ஒன்றும் கிடைக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டே 1 ஆகிட்டு நினைக்கணுமா? ரைட்டு, டே 1 ஆகிட்டு. டே 10க்குள்ளே எப்படியாவது ஓரளவுக்காவது அந்த ஃபார்ம் ரெடி பண்ணிடணுங்க. சர்வே பண்ண முடியும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. வந்துட்டோம். ஓ ரைட்டுங்க, இங்கே வந்து நம்ம ஃபுட்டுக்கான ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்காது, எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட வேண்டியதான். ஒரு டார்ச் கிடச்சிருக்கு வந்துருக்கு, வேறு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடைக்கல. இன்னும் நம்ம நட்ட மரம் ஒன்றுமே வளரலை, சோகத்துக்குரிய விஷயம். அயன் இல்லைங்க நமக்கு. அயன் இருந்தால் ஆப்பர் ரெடி பண்ணி நிறைய வேலையை பார்க்கலாம். லென்ட்டும் இல்லை. ரைட்டு, இப்போ நான் வந்து ஃபுல்லாக இப்போ காபிள் ஸ்டோன் மைன் பண்ண போகிறாங்க. மைன் பண்ணிட்டவங்கள வந்து பாருங்கள். ரைட் காய்ஸ், வெற்றிகரமாக இவ்வளோ நேரம் மைன் பண்ணதில் இவ்வளோதான் காபிள் ஸ்டோன் வந்திருக்கு. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மரம் மட்டும் வளர்ந்த மாதிரியே தெரில. ஒரே ஒரு மரம் மட்டும் வளர்ந்துச்சு, ஒரு 2 மரம் வளர்ந்துச்சு. நான் வந்து விட்டு அவ்வளோ ஒன்றும் கிடைக்கல. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஹெச்பி ஃபார்ம் ரெடி பண்ணிடலாம். ஹெச்பி ஃபார்ம் வழியாக நிறைய கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பக்கம் போயிட்டு வந்துடணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுட்டு அடுத்து அந்த பிள்ளை பார்த்துட்டு நினைக்கேன். எஸ், வெற்றிகரமாக வந்தாச்சு. இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தா எல்லா மரத்தோட ஸ்லாப்பிங்ஸ் இருக்குது. ரைட்டு, வேறு ஒரு பன்னி இருக்குது, பன்னியை போட்டு போகலாம். வெட்டிக்கே இருக்கட்டும், அது கொடுப்போம். ரைட், நமக்கு வந்து இந்த மரம் தான் இங்கே வேணும். புதுசா போடுறது இந்த மரத்தோட இதுதான் வேணும் நமக்கு. லீக் ஆகுதா? தெரியல. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஒரு மரமும் வளர்ந்துட்டு சூப்பர். ஃபுட்டு நிறைய வேணுங்க, ஏன்னா நமக்கு நிறைய ட்ராப் டோர் தேவை. ஏன்னா வந்து நம்ம இப்போ ஹெச்பி ஃபார்ம் ரெடி பண்ணுறதுனால பெரும்பாலும் ட்ராப் டோர் தான் அதுக்கு நிறைய தேவைப்படும். மிச்சம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு இந்த இதையும் கிளியர் பண்ணலாம்.
சரி ஹெச்பி ஃபார்ம் செஞ்சால் தான் நம்ம அடுத்து பண்ண முடியும். இருந்தாலும் ஃப்ளின்ட்டும் இல்லை, ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் மிக்ஸும் எடுத்து தான் பண்ணணும். ரைட்டுங்க, முதல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ண போகிறேன். பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம். எந்த பக்கம் ரெடி பண்ணேன்? இந்த பக்கம் வந்து ரெடி பண்ணலாம். இந்த பக்கத்தில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நீட்டாக ரெடி பண்ணிட்டு அதில் ஹெச்பி ஃபார்மை கட்டிடலாம். 7க்கு 7 கட்டிடுவோம். இல்லை வேண்டாம், 2 4 3 4 5 9 9 கட்டிடுறேன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கட்டி கட்டி மேலே போயிட்டு வந்தோம்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். ரைட்டு, இந்த ஃபார்மை ரெடி பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இல்லைனா டைம் லாப்ஸ்லாம் போட்டுறேன், அதை பார்த்துறேன். ரைட் கிட்ட வந்தாச்சு, எல்லாரும் தெரியல, பார்ப்போம். ஓ ரைட், இங்கே ஒரு பக்கெட் இருக்குது, பெட்ரோல் எடுக்கு ஃப்ராகு. ஓ ஓ ரைட், இங்கே வுட்டு இருக்குங்க. ரைட்டு, வுட்டு இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இருக்கா? இங்கே ஒரு டார்ச் மட்டும் இருக்குது, தேவையில்லை, வாடவும் முடியல. ரைட்டு, வுட்டு இங்கே இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ராப் டோர் செய்கிறது காணுமானும் தெரியல. நமக்கு மொத்தத்தில் ட்ராப் டோர் தேவை. பட் அங்கே க்ரீப்பர் நிற்க நினைக்கிறேன். 8 8 8 8 8 8 8. ஓ 4 8 8 தான். ரைட்டு, எவ்வளோ ட்ராப் டோர் செய்ய முடியுதுன்னு பார்ப்போம். இது ஒரு பக்கத்துக்கு, இன்னொரு பக்கத்துக்கு.
இன்னொரு பக்கம் ரைட்டு. ட்ராப் டோர் கரெக்டாக இருக்குது. வாட்டர் பக்கெட்டும் 2 இருக்குது. ஓடு நல்லா போய் பார்ப்போம். இருந்த கேரட்டையும் தின்ட்டேன். சூப்பர். ஸ்கெலிட்டன் ஓடு ஓடு ஓடு. ஸ்பான் ஆயிருக்குங்க. ஐயோ மேலே எதுவும் ஸ்பான் ஆயிருக்கான்னு வர தெரில. நிறைய பார்த்துருக்கோம். ரைட் ஒன்று ஸ்பான் ஆகலை. அதை வச்சுட்டு தான் போனேன். ஒரு பேஸ்ட் போயிடும். ஓ ரைட் ஒரு பிளாக் நமக்கு மாற்றி ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த பிளாக் இங்கே வரணும். ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவேஸ் நான் அதை மாற்றினோம் பார்க்குறேன். என்ன கதைன்னா ட்ராப் டோர் நம்மகிட்ட இல்லை. எத்தனை வேணும்னு 9 ட்ராப் டோர் வேணும். கேவலி தந்துடும் தான். ஆடி க்ரீப்பர் இருக்குங்க. நம்மகிட்ட அந்த இடத்துக்கு ஓடணும். அப்படியாப்பா செத்தேன். இங்கே உருளை பண்ணுறோம். ஸ்லாப் வச்சுருக்கோம். ஸ்பான் ஆயிரும். சாப்பாடு இல்லை, ஓட முடியல. ஒம்பது ட்ராப் டோர் வேணுங்க. வெறும் 9 ட்ராப் டோர் தான். ட்ராப் டோர் இருந்துச்சுன்னா முடிச்சிடலாம். ரேட்டிங் இந்த பெரிய இருக்குது. இந்த பெரிய இடத்துனால வந்து முடிஞ்சு போயிடும். சரி என்ன வேணும்? ட்ராப் டோர் மட்டும். ரைட்டு ட்ராப் டோர் மட்டும். கீழே போது ரெடி பண்ணியாச்சு. படி சோஃபா மட்டும் போட்டோம்.
ரைஸ் எப்படியோ வெற்றிகரமாக ஹெச்பி ஃபார்ம் ரெடி ஆகிட்டு அப்படியே கட்டாயிரும் அவங்க காட்டல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றிகரமாக முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெச்பி ஃபார்ம் மாசாக ரெடி கேரட்டோட ரைட் என்ன பண்ணதில் ஒரு பையன் என்னென்னா போன் மில் கிடச்சிருக்குங்க. போன் மில்னால் என்னென்னா போன் மில்ங்கிறது வந்து எப்படி சொல்ல உரம் மாதிரி வந்து வச்சு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இதுதான் போன் மில். அடுத்த எல்லாத்தையும் வேலையை ஆரம்பிக்கலாமா? ஹெச்பி ஃபார்ம் எப்படி வேலைச்சுன்னு காட்டுறேன். ரைட் ஒரு காட்டு நிறைய டீசெண்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 23 ஓகே. ரைட் பவுடர் நிறைய கிடச்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரைட் இதை விட அந்த இடத்துல முடிச்சுக்கிட்டா ஸ்பாட்டுக்கு போய்க்கிறேன். ரைட் தோழர்களே கரெக்டா பாய்.